ஏங்க எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லியா? 2 வாரத்தை பேசினாதான் என்னவாம் வகைப்பாரு. ஹலோ, அம்மா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்பா தாத்தா பாட்டி தங்கச்சிலாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். எங்க உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? இருக்காரு. எங்க போன கூட விட்ட? இந்தா இல்லைன்னு சொல்லியா? போட்டேருங்க. அவர் வெளியில் போயிட்டாருமா. உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசலாம்னு நினைச்சேன். யா நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அப்படியா? சூப்பர். மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவும் நல்லவங்களா தான் தெரியுறாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை எடுத்து சொன்னா அவங்க ஓகேன்ட்டாங்க. சந்தோஷம். மாப்பிள்ளை தொழில் தொடங்கலான்னு இருக்காராம். அதனால நீங்க கல்யாணத்துக்கு 1 ரூபா செலவு பண்ண வேணாம். காசா ஒரு 8 லட்சம் கொடுத்துருங்க, நான் மல்லிகை கடை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல அதே செஞ்சுருங்க. நீ ரேட்டுக்கு நகை வாங்கி சீர்வரிசை செஞ்சு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தாலே குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்கு மேலே ஆகும். அதுக்கு இது எவ்வளவே பெட்ரு. அதான் தம்பிகிட்ட ஒரு 8 லட்ச ரூபா கேட்கலான்னு பார்த்தேன். அவர்கிட்ட ஏதுமா 8 லட்சம்? தம்பி சும்மா தானே இருக்காரு, வேலைக்கெல்லாம் எதுவும் போகல. ஆமாம், அவர் 10 மாதமாக சும்மா தான் இருக்கார். அவரால் எப்படிமா 8 லட்சம் ரெடி பண்ண முடியும்? இல்லை, அவரை கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன், கல்யாண செலவுக்கு. அட நீ ஒரு ஆளுமா. இந்த பையன் எனக்காக ஒரு வாட்டி போசனத்துக்கே போக மாட்டேங்கிட்டான். உனக்காக எப்படி போவான்? அப்படியா? சரி விடு.